மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். குணங்களை பற்றிய விசாரத்தில் நாம் 4 தலைப்புகளை நிறைவு செய்துள்ளோம். குண மூலம், சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கின்ற குணங்கள் நம் மனதிற்கு எங்கிருந்து வந்தது என்றால், இந்த மனமே குணரூபமான மாயையினுடைய உருமாற்றம். 2வது லக்ஷணம், சத்துவத்தினுடைய லட்சணம் சுருக்கமாக ஞான சக்தி, பிறகு அனாமயம் நற்குணங்களுக்கு காரணமாக அமைவது. ரஜோகுணத்தின் லட்சணம் கிரியா சக்தி, செயல்படுகின்ற ஒரு சக்தி. விருப்பு வெறுப்பு போன்ற குணங்களுக்கு காரணமாக இருப்பது. தமோ குணம் என்பது ஜட சக்தி, அறியாமை, மயக்கம், சோம்பல் போன்ற குணங்களை வெளிப்படுத்துவது. பிறகு 3வதாக பந்தன பிரகாரக, ஒவ்வொரு குணமும் எப்படி நம்மை பந்தப்படுத்தும், நம்முடைய இலக்கிலிருந்து நம்மை எப்படி தடை செய்து துயரத்திற்குள் ஆளாக்கும் என்றும் சுருக்கமாக பார்த்தோம். 4வது பார்த்த கருத்து குண ஆதிக்கியம். இதில் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களும் சமமாக நம்மிடம் இருந்த போதிலும், சத்துவ குணமானது தன்னுடைய செயலை காட்ட வேண்டும் என்றால், தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், அப்பொழுது ரஜோகுணமும் வெளிப்படுத்த முயற்சி செய்யும், தமோ குணமும் வெளிப்படுத்த முயற்சி செய்யும். இந்த 2ஐயும் அடக்கித்தான் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் பொதுவாக நினைப்பதுண்டு, ரஜோகுணம் தமோ குணம் என்றுமே மோசமானது, உகந்தது அல்ல என்று. அப்படியல்ல, 3 குணமும் நமக்கு இருக்கின்றது. 3லும் நன்மை என்ற அம்சமும் பந்தப்படுத்துகின்ற அம்சமும் இருக்கின்றது. தமோ குணமும் நமக்கு தேவை, ரஜோகுணமும் தேவை, சத்துவ குணமும் தேவை. அதில் நம்முடைய முயற்சி இந்த 3 குணத்திலுள்ள நல்ல அம்சத்தை விடாமல் இதனுடைய பந்தப்படுத்துகின்ற அம்சத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அதை தவிர்ப்பதுதான் நம்முடைய சாதனைகள். பிறகு இனியொரு கருத்தை பார்த்தோம். சத்துவ குணம் 5 கோஷங்களில் ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்தில் நம்மை பந்தப்படுத்துகின்றது, அபிமானம் வைக்கின்றது. ரஜோகுணம் மனோமய கோஷத்திலும் பிராணமய கோஷத்திலும் நம்மை இணைக்கின்றது. தமோ குணம் அன்னமய கோஷமான சரீரத்தில் நம்மை பிணைக்கின்றது. இதுவரை நாம் பார்த்து முடித்தோம். இனி நம்முடைய அடுத்த கருத்து லிங்கம். 5வது தலைப்பு லிங்கம். லிங்கம் என்றால், நாம் எந்த குணத்தின் தூண்டுதலில் இப்பொழுது இருக்கின்றோம் என்று எப்படி கண்டுகொள்வது, எந்த அறிகுறியை வைத்து குழு என்று சொல்கின்றோம், எந்த அறிகுறியின் துணை கொண்டு நாம் இப்பொழுது எந்த குணத்தில் இருக்கின்றோம் என்று கண்டுகொள்ளுதல். எதற்காக இந்த லிங்கம் தேவைப்படுகிறது? அப்படி கண்டுகொண்டால்தான் நாம் அடுத்த சாதனையை தொடர முடியும். நாம் எங்கிருக்கிறோம்னு நமக்கே தெரியவில்லை என்றால் நம்மால் அடுத்த சாதனைக்கு செல்ல முடியாது. இதை கண்டுகொள்ள பகவான் 11, 12, 13 இந்த 3 ஸ்லோகங்களில் வரிசையாக சத்துவம் ரஜஸ் தமஸ், இந்த சத்துவ குணம் மேலோங்கி இருந்தால் இப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கும். இந்த அறிகுறியை நீங்கள் வைத்து சத்துவ குணத்தில் இருக்கின்றேன் என்று கண்டுகொள்ள வேண்டும். இந்த அறிகுறிகள் உங்களிடம் தென்பட்டால்
ரஜோகுணத்தினுடைய தூண்டுதல் இப்பொழுது நடைபெற்று இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தமோ குணம். இந்த லிங்கம் அறிகுறி என்றால் சாஸ்திரத்தில் சொல்ற ஒரு உதாரணத்தையே எடுத்துக்கொள்வோம். நம்ம பகல் வேளையில் தூரத்தில் ஒரு மலையில புகையை பார்க்கின்றோம். உடனே நம்ம என்ன முடிவு பண்றோம்? அந்த மலையில இப்பொழுது தீ பிடித்துள்ளது, தீ இருக்கின்றது என்று. இந்த நெருப்பை நாம் பார்க்கவே இல்லை. ஆனால் நெருப்பை பற்றிய அறிவை எப்படி அடைகின்றோம்? புகையினுடைய துணை கொண்டு நெருப்பை பற்றிய அறிவை அடைகின்றோம். இந்த புகையத்தான் லிங்கம் என்று சொல்கின்றோம். இந்த புகை நெருப்பை காட்டி கொடுக்க உதவி செய்கிறது. நெருப்பை பற்றிய அறிவை அடைய புகை காரணம் ஆகிறது. ஆனால் யோசிச்சு பார்த்தா நெருப்பு தான் புகைக்கே காரணம். நெருப்பு இருந்தா தான் புகையும். அப்படி ஒரு பழமொழியே இருக்கு, நெருப்பு இருந்தா தான் புகையும் சொல். அப்போ புகையினுடைய இருப்புக்கு காரணம் நெருப்பு, நெருப்பினுடைய ஞானத்திற்கு காரணம் புகை. இந்த புகையினுடைய ஞானத்தின் துணை கொண்டு பார்க்காத நெருப்பை நாம் புரிந்து கொள்கின்றோம். அந்த புகையத்தான் லிங்கம், காட்டி கொடுப்பது, அடையாளம்னு சொல்றோம். ஆனால் நம்ம நிஜமாலுமே அந்த மலைக்கு நடந்து சென்றால் நெருப்பை நேரில் பார்க்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நெருப்பை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உடையது தான் நெருப்பு. ஆனால் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் என்றைக்குமே பார்க்கக்கூடியது அல்ல. அதை என்னைக்குமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது ஸ்தூலமான ஒரு பொருள் அல்ல. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? சத்துவத்தினுடைய விளைவில் இருந்துதான் சத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு சாஸ்திரத்துல காரியானுமேயம் என்று சொல்வார்கள். அந்த காரியம், அந்த வெளிப்பாட்டின் துணை கொண்டு அது என்ன காரணம் உள்ள இருந்தது என்று கண்டு கொள்ளுதல். காரியம்னா அதனுடைய எக்ஸ்பிரஷன். மனதினுடைய தன்மை கண்டுபிடிக்க பிஹேவியர் என்று சொல்வார்கள். அவன் எப்படி நடந்து கொள்கின்றான், அவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன என்பதை துணையாக கொண்டு என்ன காரணம் உள்ள என்ன இருக்கு என்று கண்டுகொள்கின்றோம். அதுபோல இந்த 3 குணங்களும் பிரத்யக்ஷமாக நாம் பார்க்க முடியாது. சத்துவ குணத்தையும் பார்க்க முடியாது, ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் நேரடியாக நம்மால் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியறதா இருந்தா அதை பார்த்து அதை எடுத்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். நீக்கணும்னா அதை எடுத்து கொஞ்சம் நீக்கி விடலாம். இவைகளெல்லாம் அனுமானத்தின் மூலமாக, காரியானுமேயத்தினால் தான் அறிந்து கொள்ள முடியும். அதாவது இப்படிப்பட்ட பிஹேவியர், இப்படிப்பட்ட செயல்பாடு, உடலினுடைய செயலோ மனதினுடைய சிந்தனையோ வெளிப்பட்டால் இது இந்த குணத்திலிருந்து தான் வெளிப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த குணத்தை நாம் என்றுமே யூகித்துத்தான் புரிந்து கொள்ள முடியும். சில பொருள்களை எல்லாம் பிரத்யக்ஷமாகவும் பார்க்க முடியும், அனுமானத்திலையும் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு யுக்தியின் மூலமா புரிந்து கொள்ளலாம். ஆனா சில தத்துவங்கள் என்னைக்குமே அனுமானத்துல தான் உணர முடியும். இப்போ அன்பு, பாசம், கருணை, கோபம், பொறாமை இவைகளெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா என்றால் இவைகளெல்லாம் உள்ள இருக்குங்கிறது எப்படி கண்டுகொள்ளுவது? அந்த பொறாமை இருந்தா இவன் என்ன செய்வான், அந்த செயலை வச்சுதான் ஓ இது பொறாமை தான் உள்ள இருந்திருக்கு. அன்பு இருந்தா என்ன செய்வா, அந்த அன்பு தான் உள்ள இருந்திருக்கு. வெறுப்பு தான் இப்படி இவனை செய்ய வைத்ததுன்னு சொல்லி அனைத்து உணர்வுகளையும் நாம் உணரலாம். அதை பற்றிய அறிவை அனுமானத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அனுமானம்னா அது வெளிப்பட்டதற்கு பிறகு வெளிப்பாட்டின் துணை கொண்டுதான் நாம் உணர முடியும். இனி நம்ம ஒவ்வொரு குணத்தினுடைய வெளிப்பாட்டை பார்த்து அந்த வெளிப்பாடு இவ்விதம் இருந்தால் நம்ம சத்துவ குணத்துல இருக்கிறோம்,
இந்த மாதிரி இருந்தா நம்ம சத்துவ குணத்தில் இல்லை என்று எப்படி புரிந்து கொள்ளுதல்? இப்ப இந்த 3 ஸ்லோகமும் செல்ஃப் அசஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். நம்மையே நம்ம அசஸ் பண்ணி நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம்னு கண்டுபிடிக்க பகவான் கொடுக்கின்ற உபாயம். இது ரொம்ப முக்கியம். நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல முதல் படியிலிருந்து கடைசி படிய வரைக்கும் கொஞ்ச நாள்ல படிச்சு முடிச்சிருவோம். அப்ப நமக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன படிகள் உடைய சாதனைகள்னு தெரிஞ்சிடும். நான் எதை இப்பொழுது பின்பற்றுவது என்றால், நான் எந்த இடத்தில் இருக்கின்றேங்கிறத உணர்ந்துதான், தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அடுத்த படியான சாதனையை மேற்கொள்ள முடியும். ஆகவேதான் பகவான் நம்மையே நாம் புரிந்து கொள்ள சில உதாகரணத்துக்காக வெளிப்பாடுகளை சொல்றார். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். மீதி எல்லாம் ஒரு ஹோம்வொர்க் மாதிரி நம்மளே தான் பார்த்து கண்டு கொள்ள வேண்டும். இனி ஒவ்வொன்றாக வருவோம். இப்ப இந்த முதல் ஸ்லோகத்தில் சத்துவ குணத்தில் ஒருவன் இருக்கின்றான் என்று எப்படி எந்தெந்த அறிகுறிகளை வைத்து கண்டு கொள்ளுதல் அதை கூறுகின்றார் 11வது ஸ்லோகத்தில். இங்கு சத்துவ குணம் என்பதை பற்றி நாம் என்ன பார்த்தோம்? ஞான காரணம் அப்படின்னு பார்த்தோம். சத்துவ குணம் ஞானத்திற்கு காரணமாக இருக்கும். இந்த ஞானத்திற்கு காரணம், ஞானத்தை அடையும் கருவி என்றால், இந்த ஞானத்தை எல்லாம் கொடுக்கிற கருவிகளை எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி ஞானத்தை கொடுக்குமோ அதை பிரமாணம் என்று அழைக்கின்றோம். சாஸ்திரத்துல எத்தனையோ பிரமாணங்கள் எல்லாம் பேசப்பட்டுள்ளது. இப்ப நம்ம இந்த இடத்துல சுருக்கமா 3 முக்கிய பிரமாணத்தை எடுத்துக்கொள்வோம். மீதி எல்லாம் இதற்குள்ளேயே அடக்கலாம். ஒன்று பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம்னா 5 புலன்கள் இந்த வெளி உலகத்தில் சென்று அந்த பொருள்களை பற்றி அறிவை நமக்கு கொடுப்பது. அனுமானம்னா இப்ப நம்ம பார்த்தது, அறிகுறியை பார்த்து அதிலிருந்து அறிவை அடைதல். மூன்றாவது ஆகமம். முதல் பிரத்யக்ஷம், இரண்டாவது அனுமானம், மூன்றாவது ஆகமம். ஆகமம் என்றால் சொல், வேதம் அல்லது யாராவது வார்த்தையில நம்மிடம் பேசினால் அந்த சொற்கள், அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியத்திலிருந்து அறிவை அடைதல். புஸ்தகத்திலிருந்தோ மற்றவர்களுடைய சொல்லிலிருந்தோ அறிவை அடைதல். இப்படி நமக்கு அறிவை கொடுக்க 3 முக்கிய பிரமாணங்கள் இருக்கின்றன. புலன்கள் வழியா பார்த்து நம்ம அறிவை அடைவோம். அறிவுனா வெளியே என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை பற்றிய அறிவு மனதில் வர வேண்டும். பிறகு யூகம் செய்து தர்க்கத்தின் மூலமாக அனுமானம் முதலிய பிரமாணங்களில் அறிவை அடைவோம். மூன்றாவது, யாராவது சொன்னால் அந்த வாக்கியத்திலிருந்து, சென்டென்ஸிலிருந்து அறிவை அடைவோம். இதுல என்ன விசேஷம் என்றால், எந்த பிரமாணத்தின் மூலமா அறிவை அடைவோமோ அதே பிரமாணம் சில சமயங்களில் நமக்கு பொய்யான, தவறான அறிவையும் கொடுக்கும். இப்ப நம்ம காதை பயன்படுத்தி ஒருவர் ஏதோ ஒன்று சொல்றார், அவரிடம் அதை நம்ம கேட்கிறோம், உடனே நமக்கு அறிவு வருகின்றது. எந்த காதின் வழியாக ஒரு அறிவை, உண்மையை நாம் தெரிந்து கொண்டோமோ அதே காதின் வழியாக ஒருவர் பொய் சொல்லும் பொழுது அது பொய் என்று நமக்கு தெரியவில்லை என்றால் நமக்கு தவறான ஞானம் ஏற்படுகின்றது. ஒருத்தரை ஏமாத்துறதுன்னா என்ன? காது அப்படிங்கிறதுல அறிவை அடைகிறோம். அதே காது என்ன பண்ணுதுன்னா அந்த காது தவறான அறிவையும் கொடுக்கின்றது. நமக்கு பகவான் அப்படி ஒரு காதை படைக்கல. ஒரு கால் உண்மையை மட்டும்தான் காது கேட்கும். யாராவது பொய் சொன்னா காது கேட்காம இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒருத்தர் சொன்னார், அப்ப எப்பவுமே காது கேட்காது அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன? பொய்ய காது கேட்காது அப்படின்னு கிடையாது. காது யாராவது ஒரு சென்டென்ஸை சொன்னா அது கேட்கும். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். கண்ணு நார்மலா ஒரு பொருளை பார்த்து அறிவை கொடுக்கும். அதே போல நம்முடைய யூகங்கள், நம்முடைய தர்க்கம்,
அது நம்ம கிடைச்ச டேட்டாவை வச்சு தான் நம்ம யூகிக்க முடியும். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு தான் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். இது இப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, அது உண்மையாகலாம் பொய்யாகலாம். இப்போ இங்கே நம்ம சொல்ல வர்ற கருத்து எந்த கருவிகள் நமக்கு ஞானத்தை கொடுத்ததோ அதே கருவிகள் மூலமாக நாம் பொய்யான தவறான அறிவையும் அடைய வாய்ப்பு உண்டு. இப்ப சத்துவ குணம் எப்பொழுது நமக்கு மேலோங்கி இருக்கிறது என்றால், எந்த சமயத்தில் பிரமாணங்கள் மூலமாக சரியான ஞானத்தை அடைகின்றோமோ அப்பொழுதெல்லாம் சத்துவ குணம் மேலோங்கி உள்ளது என்று பொருள். அதாவது ஒருத்தர் நம்ம கிட்ட அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கார், சத்துவ குணம் நம்ம கிட்ட மேலோங்கி இருந்தால் அதுல எவ்வளவு உண்மை, எவ்வளவு பொய் அல்லது எவ்வளவு மிகைப்படுத்தி உள்ளார். இந்த அர்த்தவாதம் சொல்லுவோம். எவ்வளவு நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசியிருக்கார், எவ்வளவு உண்மையை பேசியிருக்கார், அல்லது எவ்வளவு உண்மையை மறைச்சிருக்கிறாருங்கிற உண்மை நமக்கு தெரியும். இப்ப சத்துவ குணத்தினுடைய முதல் வெளிப்பாடு பிரமாணங்கள் மூலமாக விபரீத ஞானத்தை அடையாமல் சரியான ஞானத்தை அடைவோம். அதனாலதான் சத்துவ குணம் மிக மிக முக்கியம்னு சொல்றோம். காரணம், சத்துவ குணம் இருந்தா தான் சரியான இன்ஃபர்மேஷனே உள்ள போகும். சத்துவ குணம் இல்லை என்றால், ரஜோகுணம் தமோகுணம் நமக்கு இருந்தால், தமோகுணம்ங்கிறது புத்தி மாந்தியம், புத்திக்கு புரிந்து கொள்கின்ற சக்தி இல்லாமை. அப்ப என்ன ஆகும்னா, அந்த பிரமாணங்களை பயன்படுத்தி எல்லாமே தவறாகவே புரிந்து கொண்டு இருக்கும். அப்ப இதுல முக்கியம்னா காது தான். நம்ம காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் காதுல எவ்வளவு விஷயத்தை கேட்கிறோம், யோசிச்சு பார்த்தா அதுல எத்தனை உண்மையை கேட்டிருப்போம், எவ்வளவு பொய்ய கேட்டிருப்போம். அதை புரிஞ்சுக்கிறது மனம். இப்ப மனசுதான் இதுல எது உண்மை எது பொய்ன்னு ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இங்க பகவான் முக்கிய லட்சணமா என்ன சொல்றார், சர்வ துவாரேஷு தேகேஸ்மின், இந்த 5 புலன்கள் வழியாக, புலன்களில் நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்வது 5 புலன்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஞானத்தை கொடுக்கின்ற இந்த 5 புலன்களில் அஸ்மின் பிரகாசக உபஜாயதே, அது மிக தெளிவாக இருந்து அவைகளை ஞானத்தை கொடுக்கும் கருவியாக எப்பொழுது நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, ஞானம் யதா, எப்போ இவைகள் மூலமா ஞானம் நமக்கு வருகின்றதோ அப்பொழுது விவருத்தம் சத்துவம், அப்பொழுது சத்துவ குணமானது நமக்குள் மேலோங்கி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எந்த புலன்கள், எந்த காது, எந்த திங்கிங் தர்க்கம், இவைகள் துணை கொண்டு ஞானத்தை அடைகிறோமோ அவைகள்தான் நம்மை ஏமாற்றி, அவைகள்தான் நமக்கு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இது யாருடைய டியூட்டி அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி, இது சரி தவறுன்னு பிரிக்கிறது? சத்துவ குணம். இந்த சத்துவ குணம் நமக்கு இருந்தா நம்ம எதை கேட்கிறோமோ அதுல எது சரி எது தப்புன்னு ஃபில்டர் பண்ணி புரிஞ்சுக்குவோம். சிலது புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றார், நமக்கு இது சரியா தப்பான்னு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் சத்துவ குணம் என்ன பண்ணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை பெண்டிங்கா வச்சிடும். அதை ஞானமா எடுத்துக்காம அது ஒரு பெண்டிங்கா வச்சுக்கும். சரி பார்ப்போம், பிறகு இதை முடிவு செய்யலாம், ஆராய்ந்ததற்கு பிறகு இது உண்மையா பொய்யான்னு முடிவு செய்யலான்னு பண்ணும். இந்த ரஜோகுணம் என்ன பண்ணும், அந்த குணத்திற்கு தகுந்த மாதிரி சரின்னு சொல்லும் அல்லது தப்புன்னு சொல்லும். இந்த சத்துவ குணம்தான் சரியான ஞானத்திற்கு காரணம். இதுதான் முக்கிய லட்சணமா சொல்றார். 5 புலன்கள், இதோட நம்ம அனுமானம், பிறகு ஆகமம். ஆகமம்னா இந்த இடத்துல லௌகிகம் சாஸ்திரம். இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு உபனிஷத்தை படிச்சுட்டு சிலருடைய முடிவு என்னன்னா, இந்த உபனிஷத்து ஜெகத் சத்தியம்னு சொல்கிறது, ஜீவன் ஈஸ்வரன் வேறுன்னு சொல்கிறதுங்கிற முடிவுக்கு வருகின்றது. இப்போ இதே உபனிஷத்தை படிச்சுட்டு ஒருத்தர் ஒரு முடிவுக்கு வர்றார், இன்னொருத்தர் இன்னொரு முடிவுக்கு வர்றார். அப்ப இது சரியா தப்பான்னு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் சத்துவ குணம் நமக்கு இருந்தா நம்ம எதை கேட்கிறோமோ அதுல எது சரி எது தப்புன்னு ஃபில்டர் பண்ணி புரிஞ்சுக்குவோம். சிலது புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ இதே உபனிஷத்தை படிச்சுட்டு ஒருத்தர் ஒரு முடிவுக்கு வர்றார்,
இனி ஒருத்தர் இனி ஒரு முடிவுக்கு வர்றார். சாஸ்திரத்தை, ஒரே சாஸ்திரத்தை வச்சுட்டு இவ்வளவு பேதங்கள், அதற்கு காரணம் என்ன? ஏன் ஒரே ஒரு நூல் பலவிதமான கருத்துக்களை கொடுக்கின்றது? இது ஒரு பெரிய விசாரம் இருக்கு. பிரமாணம்னா எல்லாத்துக்கும் ஒன்னாத்தானே வேலை செய்யணும். இந்த வேதாந்த சாஸ்திரம்ங்கிறது அறிவை கொடுக்கும் கருவினா அதை படிச்சவங்க எல்லாம் ஒரே கன்க்ளூஷனுக்கு தானே வரணும். ஆனா இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு அல்லது நீதி நெறிய படிச்சுட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கன்க்ளூஷனுக்கு ஏன் செல்கிறார்கள்? அதுல சிலதுதான் சரியா இருக்கும், சிலது தவறா இருக்கும். அதற்கு காரணம் சாஸ்திரத்தில் இருக்கிற தோஷம் அல்ல, குண தோஷம். நம்ம புத்தியில் இருக்கிற குணத்தில் இருக்கிற தோஷம். சத்துவ குணம் மேலோங்கி இருந்தால் நாம சரியாக புரிந்து கொள்வோம். சத்துவ குணம் இல்லை என்றால், அது அந்த நேரத்தில் வெளிப்படவில்லை என்றால் நம்மால சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அது சரியான ஆசிரியர் இருக்கலாம், சரியான புஸ்தகத்தை நம்ம படிச்சிருக்கலாம், சரியான இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுக்கலாம், ஆனா நம்மால சரியான ஞானத்தை அடைய முடியாது. இந்த ஞானம் அப்படிங்கிறது ஹில் ஸ்டேஷன்ல நைட்ல போற மாதிரி. லைட் இல்லாம எப்படி போக முடியும்? நம்மளுடைய பயணத்துக்கு எப்படி லைட், வெளிச்சம் இன்றியமையாததோ அதே போல நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அறிவு தான் காரணம். அறிவின் அடிப்படையில தான் நம்ம எரியாமல் நடந்து செல்கின்றோம். இந்த உலகத்துல டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறோம். ஆகவே இந்த அறிவு சரியாக இருக்க வேண்டும் என்றால் சத்துவ குணம் மிக மிக முக்கியம். இப்ப எந்த இடத்துல எல்லாம் நாம சரியா புரிஞ்சிட்டு இருக்கிறோமோ அப்ப நம்ம என்ன உணரணும்னா, சத்துவ குணத்தை பார்க்க முடியாது. இப்பொழுது சத்துவ குணம் வெளிப்பட்டுள்ளது, நான் சத்துவத்தின் பிடியில் இருக்கின்றேன். பிறகு இது அப்படியே தலைகீழா பார்த்தா தமோ குணம்னு பகவான் சொல்ல போறார். எப்பொழுதெல்லாம் ஞானத்தை கொடுக்கும் கருவியே நீ பயன்படுத்தி அதை விபரீதமாக தவறாக புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுது நீ தமோ குணத்தின் தூண்டுதலில் இருக்கின்றாய். அத பகவான் சொல்ல போகின்றார். அப்ப சத்துவ குணத்தினுடைய முதல் லட்சணம் அறிவை கொடுக்கும் கருவியின் மூலமாக அறிவை அடைதல். ஆனா நம்ம வாழ்க்கையில இதே கண்ணின் மூலமா பாம்பை பார்க்கிறோம் கயிற்றுல, இதே கண்ணின் மூலமாக நம்ம பல பொருள்களை தவறாக புரிந்து கொள்கின்றோம். காதின் மூலமாக அறிவையும் அடைகின்றோம், தவறான செய்திகளையும் நாம் அடைகின்றோம். இது முதல் முக்கிய கருத்து. இரண்டாவது இந்த சத்துவ குணம் எப்பொழுது நமக்கு இருக்கின்றதோ அப்பொழுதுதான் சில நட்பண்புகளெல்லாம் நமக்குள் வெளிப்படும். இப்ப யாராவது நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடுகிறார்கள், உடனே ரஜோகுணம் இருந்தா அதற்கு மேல அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு வரும். இந்த சத்துவ குணம் நமக்கு அந்த நேரத்தில் இருந்தால் நம்மால் மன்னிக்க முடியும். அவர்களுடைய இயலாமையையும் அறியாமையையும் பார்க்க முடியும். அவர்களுக்கு இயலாமையினால் அறியாமையினால்தான் என்னை துயரப்படுத்துகின்றார்கள். இவ்விதம் எப்பொழுதெல்லாம் சத்துவ குணம் மேலோங்கி இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மனதிலிருந்து வருகின்ற எமோஷன், உணர்வுகள் நம்மையையும் புண்படுத்தாமல் ஹிம்சைப்படுத்தாமல் மற்றவர்களையும் ஹிம்சைப்படுத்தாத விதத்தில் வெளிப்படும். அப்ப சத்துவ குணத்துக்கு இனி ஒரு லிங்கம் என்னவென்றால் அஹிம்சா. சத்துவ குணம் எப்ப நமக்கு இருக்கோ அப்போ அஹிம்சைன்னு சொன்னா இந்த இடத்துல யாரை சத்துவ குண ஹிம்சைப்படுத்தாது? நம்மை ஃபர்ஸ்ட். இந்த சத்துவ குணம் ஃபர்ஸ்ட் நம்மை ஹிம்சைப்படுத்தாது. இந்த மன்னித்தல்ங்கிற ஒரு வேல்யூ இருக்கே, உண்மையிலேயே சாஸ்திர ரீதியா நாம ஒருத்தரை மன்னித்தால், ஒருத்தர் ஒரு பாவம் செய்து விடுகிறார்கள், அதனால நம்ம அஃபெக்ட் ஆகியிருக்கோம். ஒருத்தர் ஒரு தப்பு செய்யறதுனால பாதிக்கப்பட்டது நம்ம தான். நாம் மன்னித்தால் இந்த மன்னிப்பு யாருக்கு நன்மையை தருகிறது? நமக்கு நன்மையை தருகிறது. நம்மை ஹிம்சைப்படுத்துவதில்லை மன்னிப்புங்கிற குணம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஏன் மன்னிக்க கூடாதுன்னா, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அவன் செய்த பாபத்தின் பலனை அவன் அனுபவிக்காம போயிருவானே, நான் மன்னிக்கிறதுனால அவன் செஞ்ச தப்பு
பாவத்துக்கு உரிய தண்டனையை அவன் அனுபவிக்க மாட்டான்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறு. நம்ம மன்னிச்சிட்டதுனால அந்த நேரத்துல சில அவனுக்கு கஷ்டம் வராம இருக்கலாம். பட் கர்மா தியரி அவன் செய்த பாவத்திற்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும். இவனுக்கு ஒரு பாவம் இருந்தா என்ன ஆகும்னா, அந்த தண்டனையை இவனே செய்து இவன் ஒரு பாவத்தை சேர்த்தி கொள்வான். இவனுக்கு புண்ணியம் இருந்து சந்தோஷமா இருக்கணும், அல்லது சத்துவ குணம் மேலோங்கி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் மன்னித்து விடுவான். ஆனா அதற்குரிய தண்டனை அவன் வேறு விதத்தில் அடைவான். அதற்கு இவன் பொறுப்பாக மாட்டான். ஒருவனை தண்டிச்ச பாபம் இவனுக்கு வராது. அப்ப மன்னிப்பு என்பது முதலில் மன்னிப்பவனுக்கு இன்பத்தை, நிறைவை கொடுக்கின்றது, மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இப்படி சத்துவ குணத்தினுடைய இனி ஒரு மிக முக்கிய பண்பு, நம்மை ஹிம்சைப்படுத்தாது. நம்ம காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் எவ்வளவு முறை நாம துன்புற்று இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்ப்போம். காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் எவ்வளவு முறை நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன், மன சங்கடப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து, இதுல என்னை நான் துன்புறுத்தியது அதிகமா, மற்றவர்கள் என்னை துன்புறுத்தியது அதிகமானு பார்த்தோம்னா 90% என்னைத்தான் நான் துன்புறுத்தி இருப்பேன். மற்றவர்கள் என்னை துன்புறுத்தியது அது ஒரு சில பர்சன்டேஜா இருக்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் நம்ம திட்டிட்டு போயிடுவார். அவர் எவ்வளவு முறை திட்டினார்? ஒரே ஒரு முறை. அப்ப நம்ம எவ்வளவு முறை துயரப்படணும்? ஒரு முறை தான் துயரப்படணும். ஆனா நம்ம 100 முறை அந்த வார்த்தையை எடுத்து நமக்குள்ளே திட்டி நம்ம 100 முறை துயரப்படுகின்றோம். இந்த 99 முறை துயரப்பட்டதுக்கு யார் காரணம்னா, அவர்கிட்ட போய் சொல்லலாம், எனக்கு 100 முறை உங்களால டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னா அவர் என்ன சொல்லுவார்? நீ ஒரு முறை தான் டிஸ்டர்ப் ஆயிருக்கணும். ஏன்னா நான் ஒரு முறை தானே திட்டிட்டு போனேன். அந்த திட்ட மனசுல நீ வச்சுட்டு உன்னையே நீ அதை திரும்ப திரும்ப சொல்லி உன்னை நீ துயரப்படுத்தி கொள்வது எந்த குணம்னா ரஜோகுணம், தமோ குணம். இந்த சத்துவ குணம் நமக்கு இருந்தா அவன் ஒரு முறை திட்டுனா நேச்சுரலா அந்த நேரத்துல ஹர்ட் ஆகும், ஒரு முறை தான் ஹர்ட் ஆகும். இந்த சத்துவ குணம் நம்மையே நம்மை ஹிம்சைப்படுத்த வைக்காது. இதுக்கு மேல என்ன அடையணும்? யோசிச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் மிக குறைவாகத்தான் நம்மை ஹர்ட் பண்றாங்க, துயரப்படுத்துகிறார்கள். இந்த நம்ம மனசு இருக்கே, மனசில் இருக்கிற குணங்கள் இருக்கே, அதுதான் நம்மை துயரப்படுத்துகிறது. நாம ஏன் சத்துவ குணம் வாழ்க்கையில லட்சியம்னு சொல்றோம்? இந்த சத்துவ குணம் நம்மை அஹிம்சை செய்ய காரணமாக்கும். அஹிம்சைனா அது நம்மை துயரப்படுத்தாது. அப்ப சத்துவ குணம் இருக்கும் பொழுது என்னென்ன ஆட்டிடியூடு, பாவனைகள் நமக்குள்ள தோன்றினால் அது நம்மை துயரப்படுத்தாதோ அப்படிப்பட்ட குணங்கள் தோன்றும். அதுதான் சாரம். இப்ப சத்துவ குணத்தினுடைய 2 அறிகுறிகள், எந்த எண்ணம் என்னை துயரப்படுத்தாதோ, எந்த எண்ணத்தினால் சரியான அறிவை அடைகின்றேனோ அது சத்துவ குணம். எந்த எண்ணம் என்னையே துயரப்படுத்துகிறதோ, வெறுப்புங்கிற எண்ணம், கோபம்ங்கிற எண்ணம், பழி சுமத்துகிறது எண்ணம், என்னை நிராகரித்து விட்டார்கள், என்னை அவமதித்து விட்டார்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உண்மையிலேயே யாரை துயரப்படுத்துகிறது? என்னை தான் துயரப்படுத்துகிறது. அப்ப ஆழ்ந்து சிந்திக்கையில் உண்மையிலேயே நம்மை நாம் துயரப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் வேறு குணம். அப்படி எப்பொழுதெல்லாம் என்ன நான் துயரப்படுத்தவில்லையோ அப்பொழுது சத்துவம் மேலோங்கி உள்ளது. ஏன்னா என்னுடைய உண்மையான விருப்பம் நான் துயரப்படக்கூடாது. அப்ப சத்துவ குணம் இருந்ததுன்னா அந்த உண்மையான விருப்பத்துக்கு அதை ஆன்சர் பண்ணும். உண்மையிலேயே நான் என்னை ஹர்ட் பண்ணிக்க விரும்பல அப்படின்னா எதற்காக அந்த எண்ணங்கள், என்னையே துயரப்படுத்துகின்ற எண்ணங்கள்? அப்ப சத்துவ குணத்தினுடைய முக்கிய காரியம், சத்துவ குணம் நம்மை துயரப்படுத்தாது. இது போன்ற பல கருத்துக்கள் உள்ளது. இனி அடுத்ததாக, எப்பொழுதெல்லாம் நம்முடைய செயல்கள் மிதம், மாடரேட்டா இருக்கோ
அப்பொழுது நாம் சத்துவ குணத்தில் இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மிதம், பேலன்ஸ், அளவா நாம எதை செஞ்சாலும் அப்ப நம்ம சத்துவத்தில் இருக்கிறோம். இந்த ரஜஸ் தமஸ் எப்படின்னா, ரஜோ குணத்தில் இருக்கும்போது நம்ம ஓவர் டூ பண்ணுவோம். அதிகமா செஞ்சா அப்ப நம்ம ரஜோ குணத்தில் இருக்கிறோம். குறைவா செஞ்சா, அல்பமா செஞ்சா தமோ குணத்தில் இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை நமக்கு கொடுத்திருப்பார், அந்த வேலையை சரியா செஞ்சு முடிச்சா சத்துவ குணத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். தேவையில்லாம அதிக பிரசங்கித்தனமா அதிகமா பண்ணணும்னா ரஜோ குணத்தில் இருக்கிறோம். பாதி வேலையை பண்ணிட்டு அமர்ந்து கொண்டிருந்தால் தமோ குணத்தில் இருக்கும். அப்போ மிதம் சத்துவம், அதிகம் ரஜஸ், அல்பம் தமக. சத்துவ குண உணவை பத்தி பகவான் சொல்ல போறார். இந்த பழங்கள் சாப்பிட்டா அது சத்துவ குணம் அப்படின்னு சொன்னா, ஒரு 15 ஆப்பிள் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோமே, அது என்னன்னா பழங்கள் சத்துவ குணம்தான், அதை அளவா சாப்பிட்டா தான் அது சத்துவம். அப்ப சாப்பிட்றதாகட்டும், பேசுறதாகட்டும், படிக்கிறதாகட்டும், எதுவாகட்டும், எந்த சாதனையாகட்டும், அது சாத்விகமான சாதனைன்னு இருக்கட்டும் அல்லது தியானமாகட்டும், எதை நாம் அளவுடன் செய்கின்றோமோ அப்பொழுது நாம் சத்துவ குணத்தில் இருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் அளவுக்கு மீறி செய்யறோமோ அப்பொழுதெல்லாம் ரஜோ குணத்தில் இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் அளவுக்கு குறைவாக செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தமோ குணத்தில் இருக்கின்றோம். அது சாப்பாட்டிலையும் பொருந்தும். நம்ம சாப்பிடும் பொழுது அளவா சாப்பிட்டோம்னா சாப்பிட்ற நேரத்துல சத்துவ குணத்தில் இருக்கிறோம். அதிகமா சாப்பிட்டா சாப்பிட்ற நேரத்துல ரஜோ குணத்தில் இருக்கிறோம். அதனால சாப்பிட்றதுக்கு போறதுக்கு முன்னாடி பகவான் கிட்ட ப்ரே பண்ணிட்டு போகணும், அல்லது சத்துவ குணம் இருக்கும் போதாவது சாப்பிடணும். அப்படி இருப்பதில்லை. ஒருத்தர் சொன்னார், பிளேட்ல உட்கார்ந்த உடனே எனக்கு ரஜோ குணம் வந்துருது, பிளேட் இல்லாதப்ப நான் சத்துவ குணத்துல இருக்கேன். இதுதான் குணம். இது ஒரு முக்கியமான அங்கம் அல்லது அடையாளம் அல்லது லிங்கம். இது ரொம்ப காமன். இதை வச்சுட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்பாவது நான் எதையாவது ஓவர் டூ பண்ணினேன். சில பேர் அவரவர்களுக்குன்னு கடமை இருக்கு. தந்தைக்குன்னு ஒரு கடமை, இந்த தந்தையினுடைய கடமையை ஓவர் டூ பண்ணா ரஜஸ். அளவா செஞ்சா, தந்தைக்கு செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சா அது சத்துவம். தந்தை செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இவர் எப்பொழுதுமே ஆபீஸ்ல இருந்துட்டு வேற எங்காவது இருந்துட்டு மகனை கவனிக்கவே இல்லை என்றால் தமோ குணம். அப்படி இந்த ஒரு ஸ்கேலை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் அளவா இருந்தரனோ அப்ப சத்துவத்தில் இருக்கிறேன், எப்பொழுதெல்லாம் அதிகமாகறனோ ரஜஸ்ல இருக்கிறேன், அதிகமாக இல்லாம குறைவா இருக்கிறனோ அப்பொழுதெல்லாம் தமம். இப்ப இந்த முதல் ஸ்லோகம் முடிவடைகிறது. இதுல பல விஷயங்களை இன்னும் நம்ம சிந்திக்கலாம். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு விவேகம், வைராகியம், முமுட்சுத்துவம், பொறுமை, மன அமைதி, இவைகளெல்லாம் எப்போ நமக்கு இருக்கோ அப்ப சத்துவத்தில் இருக்கின்றோம். இப்படி இதுல நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில க்ளூவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அஹிம்சை, ஞானம், மிதம், இந்த 3 சொற்களை மனசுல பதிய வச்சிட்டோம்னா நம்ம இதுதான் அடையாளம். நான் இப்ப பேலன்ஸ்டா இருக்கிறேன்னா, என்னையே நான் ஹிம்சப்படுத்திக்காம இருக்கிறேன்னா, பிறகு சரியான அறிவை அடைஞ்சிட்டு இருக்கிறேனா. இப்படி இருந்தால் அந்த நேரத்தில் சத்துவ குணம் தன்னுடைய செயலை செய்துள்ளது. இனி அடுத்ததுக்கு ரஜோகுணம். இந்த ரஜோகுணம் நமக்குள் வெளிவந்துள்ளது என்று எப்படி தெரிந்து கொள்வது? அதுக்கு இங்க பகவான் பல சொற்களில் விளக்குகின்றார். சத்துவத்துக்கு சுருக்கமா சொன்னார். ரஜோகுணத்துக்கு என்ன சொல்றார்? லோப பிரவிருத்திர் ஆரம்பக கர்மணாம் அசமஸ்பிருகா ரஜஸ் ஏதானி ஜாயந்தே விவருத்தே பரதர்ஷப. விவருத்தே, ரஜோகுணமானது மேலோங்கும் பொழுது, தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சிம்டம்ஸ், இப்படிப்பட்ட பிஹேவியர் அல்லது திங்கிங், இப்படிப்பட்ட நிலையில் நீ இருப்பாய். அப்ப இதெல்லாம் உன்னிடத்துல இருந்தால் நீ என்னன்னு புரிந்து கொள், உன்னிடத்தில் ரஜோகுணம் அதிகமாக உள்ளது என்று புரிந்து கொள். அதுல முதல்ல லோபக, அதை பிறகு பார்ப்போம். பிரவிருத்திகி. பிரவிருத்திகி என்றால் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருத்தல்,
பயனற்ற செயலை செய்து கொண்டே இருத்தல். இந்த செயல் செஞ்சா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமாங்கிறதெல்லாம் கிடையாது. சம்திங், எதையாவது செய்து கொண்டே இருத்தல். பிரவருத்திகி, பிரவருத்தினா சம் ஆக்டிவிட்டிஸ், எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டே இருத்தல். இது சாமான்யமான கர்ம, சாமான்யமா எதையாவது செய்து கொண்டு இருத்தல். அப்போ ரஜோகுண மேலோங்கி உள்ளது. இப்ப எதையாவது செய்வது ஒரு நல்ல பலனை கொடுத்தா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ரஜசினுடைய நல்ல அம்சம் வெளிப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் எதையாவது செய்து கொண்டிருந்தால் அது ரஜோகுணத்தினுடைய தீய அம்சம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கர்மணாம் ஆரம்பக. கர்மணாம் ஆரம்பகன்னா நமக்கு ஏற்கனவே சில கடமைகள் இருக்கும், டியூட்டி எல்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்றது? அதிக பொறுப்பை எடுத்து கொள்ளுதல், அதிகமான கடமைகளை நாமளே எடுத்து கொள்ளுதல். இந்த ரஜோகுணம் என்ன செய்யும்னா, இந்த சத்துவ குணத்தில் இருக்கிற இந்த புத்தி இருக்கே, அதை தனக்கு சாதகமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட வச்சு அந்த புத்தியின் மூலமா இதை நீ செய்தாகணும் அப்படின்னு சொல்ல வச்சிடும். அப்பத்தான கில்ட் இல்லாம நம்ம செய்யலாம். ஒரு கிராமத்துல ஒரு 60 வயது ஆன இந்த கூலி வேலை செய்கின்ற ஒரு தாய், ஒரு அம்மா, அவங்க காலையில கூலி வேலை செய்வார்கள். பிறகு இரவுல போய் அந்த சின்ன சின்ன ஜல்லி எல்லாம் ஒரு லாரியில வரும், அதை ஒரு 3 மணி நேரம் இறக்கி வச்சோம்னா முழு நாள் கூலி கிடைக்கும். அதையும் செய்து கொண்டு இருந்தார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பிறகு அந்த ஊரில் இருக்கிற ஒரு செல்வந்தர் அந்த அம்மா கிட்ட, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? காலையிலையும் உழைக்கிற, இரவுலையும் போய் அந்த கல்லை எல்லாம் தூக்குறையே இந்த வயசுலன்னு கேட்டா, அந்த அம்மா சொன்னார்கள், அந்த அம்மாவுக்கு ஒரு லட்சியம் என்னன்னா, என்னுடைய கழுத்துல வெறும் மஞ்சள் கயிறு தான் இருக்கு, தங்கத்துல ஒரு தாலி வாங்கணும், இதுக்காக இதை பண்றேன். இந்த அம்மாவோட லட்சியம். உடனே இவர் பார்த்தார், ரொம்ப வயசாயிடுது, நம்ம தானம் பண்ணுவோமேன்னு சொல்லி இந்த அம்மா எவ்வளவு தாலி எதிர்பார்க்கிறாங்களோ அதை கொடுத்துட்டார். பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா அந்த அம்மா மீண்டும் போய் நைட்டு வேலை செஞ்சிச்சு. இவர் மீண்டும் கேட்டார், ஏன் இப்ப போய் வேலை செய்யறேன்னு? தங்கத்துல வளையல் வாங்கி போடணும் அப்படின்னு சொன்னார்கள். இது எதை குறிக்குதுன்னா, இந்த அம்மாவுடைய ரஜோகுணம் இப்படி ஒரு லட்சியத்தை கற்பனை செய்ய வச்சுக்குது. அதாவது தனக்குள்ள ஒரு ஆக்ஷன் உள்ள ரஜோகுணம் சும்மா இருக்க மாட்டேங்குது. இவனை செயல்படுத்தது. சும்மா செயல்படுத்தினா இவனுக்குள்ளேயே இவன் தன்னை பைத்தியகாரன் நினைக்க தோணுமே. அதனால இந்த புத்தி என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒரு லட்சியத்தை, தேவையில்லாத ஒன்றை லட்சியமா கற்பனை செய்து கொண்டு இவனை ஓவர் ஆக்டிவா செய்ய வைக்கும். இந்த கர்ம நாம் ஆரம்பக. அப்பதான் அவர் புரிஞ்சுட்டாரு, இந்த அம்மாவை தங்கத்திலேயே குளிக்க வச்சாலும் இந்த அம்மா நைட்டு போய் வேலை செஞ்சுதான் ஆகும், நம்ம கையில இல்லை. காரணம் என்ன? இது புத்தி தன்னையே ஏமாற்றி கொள்ளுதல். பல பேரை நம்ம பார்க்கிறோம், எதற்கு இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள்னே தெரியாது. இனி ஒரு கேட்டகரி உழைக்காம தூங்கிட்டு இருக்கிறது, அது தமோ குணம். இந்த கேட்டகரி என்னன்னு சொன்னா, தேவைக்கு மேல செயல்பட்டு கொண்டே இருத்தல். கொஞ்ச நேரம் உடல் இந்திரியங்கள் அமைதியாகவே இருக்காது, எதையாவது செய்து கொண்டே இருத்தல். அதிகமாக தன்னுடைய சக்திக்கு மேல பொறுப்பை எடுத்து கொள்ளுதல். பிறகு எக்ஸ்பேன்ஷன் இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது. இப்படி கர்ம நாம் ஆரம்பக என்றால் அதிகமாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு அதன் விளைவாக உடல் ஆரோக்கியத்தை கெடுத்தல், பிறகு உறவுகளை கெடுத்தல். எப்பொழுது பார்த்தாலும் மெஷின் மாதிரி நம்ம அலைந்து கொண்டே இருந்தால் நம்ம ரிலேஷன்ஷிப்பை அனுபவிக்க மாட்டோம். எதற்கு ரிலேஷன்ஷிப்? உறவுகள். பணமெல்லாம் எதற்குனா அந்த உறவுகளோட மகிழ்ச்சியா வாழ்வதற்காக. ஆனா அந்த ரஜோகுணம் நம்ம என்ன பண்ணும்னா, நம்மை ஒரு இயந்திரம் ஆக்கிவிடும். சத்துவகுணம் நம்மை ஒரு மனுஷனா வச்சிருக்கும். இந்த ரஜோகுணம் நம்மை ஒரு மெஷின் ஆக்கிரும். மெஷினுக்கு தான் ஆயிலை விட்டுட்டு அது 24 hours ஷிஃப்ட் போட்டு ஓடிட்டே இருக்கும். அது போல நம்மை ஆக்கிவிடும். அப்ப கவனமா இருக்கணும். ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். அதே போல ஃபேமிலி லைஃபுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். இதை பேலன்ஸ் பண்ணிட்டா சத்துவ குணம். இதை பேலன்ஸ் பண்ணாம ஏதோ ஒன்றில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணினால்
அது ரஜோகுணம். இதெல்லாம் நம்ம புத்தியை நம்ம ஏமாற்றி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எப்பொழுதும் வேலை வேலைன்னே சொல்லி வேலையிலே நம்மை மூழ்கடித்து விடும். அப்படி இருக்க கூடாது. அப்படி இருந்தால் அது ரஜோகுணம் நம்மை ஏமாற்றி கொண்டு துயரப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இது கர்மம், நம்மளுடைய கடமையாகட்டும், தேவையற்ற செயல்களாகட்டும், அதுல எல்லாம் தேவையில்லாத பொறுப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்மையே நாம் துயருறுத்தி கொள்ளுதல். அதன் விளைவா அறிவை அடைகிறதில்லை, அதன் விளைவா உறவுகளை நாம் இழந்து விடுவோம், ஒரு அன்பை நாம் இழந்து விடுவோம். ஏன்னா நம்ம தான் ஒரு மெஷின் ஆயிட்டமே, நாமும் யாருகிட்டையும் அன்பை கொடுக்க முடியாது, யாருடைய அன்பையும் நாம் பெற்று வாழ முடியாது. அந்த இன்பத்தை எல்லாம் இழந்து விடுவோம். அது ஒரு கருத்தா சொல்கின்றார். பிறகு ஏற்கனவே நம்ம சொன்ன அதிசேஷ்டா, எதையெல்லாம் அதிகமா பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம ரஜோகுணத்தில் இருக்கின்றோம் என்பது பொருள். பிறகு இங்கு பகவான் சில உணர்வுகளை குறிப்பிடுகின்றார். இந்த உணர்வு உனக்கு இருந்தால் அது ரஜோகுணத்தினுடைய எக்ஸ்பிரஷன், ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. என்ன உணர்வுனா முதல்ல லோபக, லோபகங்கிற உணர்வை சொல்றார். லோபக என்றால் என்னிடம் இருக்கின்ற செல்வத்தை பொருளை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்கின்ற ஒரு எண்ணம். நான் ஷேரிங், தானத்துக்கு ஆப்போசிட். என்கிட்ட இருக்கிறத நானே தான் வச்சுக்குவேன், அதை வேற யாரும் அனுபவிக்க கூடாது. இந்த வேற யாரும் அனுபவிக்க கூடாதுங்கிற லிஸ்டில் இவரே வந்துருவார். இவரே அதை அனுபவிக்க மாட்டார், அப்படியே வச்சிருப்பாரே தவிர. இப்படி லோபகன்னு சொன்னா யாருக்குமே பகிர்ந்து கொள்ளாத ஒரு மனநிலை. அந்த மனநிலை வந்துவிட்டால் எப்போ லோபம் வருதோ அது ரஜோகுணத்தினுடைய எக்ஸ்பிரஷன். ரஜோகுணம் தான் லோபத்தை, ஒரு பொருளை பிடிச்சுக்கும், அது யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லும். லோபக. அடுத்தது அசமக. அசமக அப்படின்னா மனதில் உள்ள சஞ்சலம். மனதில் உள்ள சஞ்சலம் அசமக. சமகன மன அமைதி. இந்த மூன்று குணத்தையும் நம்ம பார்த்துட்டோம்னா ஒன்றில் ஒன்று அப்படியே கலந்து புரிஞ்சுக்கலாம். இங்க அசமக அப்படிங்கிறது ரஜோகுணம்னா சமகங்கிறது சத்துவ குணம். சமகன மனம் அமைதியாக இருத்தல். அதாவது பல சமயங்களில் தேவையற்ற எண்ணங்கள் வேகமாக மனதில் ஓடிக்கொண்டு நம்மை துயர உறுத்தினால் அப்ப ரஜோகுணத்தின் வெளிப்பாடு. பையன் ஒரு அரை மணி நேரம் ஸ்கூல்ல இருந்து லேட்டா வர்றதுக்குள்ள இந்த ரஜோகுணம் இருந்தா அவனுக்கு எந்த கார்லயோ எந்த பஸ்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கற்பனை பண்ணி சமாதியை கட்டி விடுவார்கள். இதெல்லாம் என்னன்னா தேவையற்ற ஒரு பயம், கற்பனை. இதுதான் அசமக. நம்மை துயரப்படுத்துகின்ற எண்ணங்களை கஷ்டப்பட்டு நம்ம அடைந்து கொண்டு இருப்போம். இதெல்லாம் நம்ம சாய்ஸ் இல்லைன்னு பகவான் சொல்றார். சாய்ஸ் இருந்தா நம்ம ஏன் அப்படி பண்றோம்? இந்த ரஜோகுணம் உனக்கே சாய்ஸ் இல்லாம உன்னை இவ்விதம் சிந்திக்க வைக்கும். அதனாலதான் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம், இந்த ரஜோகுணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு போறதுக்கு தியானம் ஒரு முக்கிய சாதனைன்னு பார்க்க போறோம். ஏன்னா தியானத்தினுடைய முயற்சி என்ன? தேவையற்ற எண்ணங்களை நீக்கி மனதை அமைதிப்படுத்துதல். அப்படி தேவையற்ற எண்ணங்கள் அதிகமாக வந்து கொண்டு இருந்தால் அப்பொழுது ரஜோகுணத்தின் தூண்டுதலில் இருக்கின்றோம். அடுத்த சொல் பகவான் குறிப்பிடுவது ஸ்பிருகா. ஒரு பொருள் மீது ஆசைப்படுவது இயற்கை. அந்த ஆசையே அளவுக்கு மீறி இருந்தால் அது ரஜோகுணம். ஒரு பொருள் மீது நம்ம ஆசைப்படுறோம், ஆசைப்பட்டு அந்த பொருளை நம்ம அடைஞ்சோம். அந்த ஆசை அளவுக்கு மீறி இல்லை, ஒரு மாடரேட் டிசையர். அந்த பொருள் மேல நமக்கு ஆசை இருக்கு, முயற்சி செய்யறோம், அடைஞ்சோம் அப்படின்னா அந்த பொருளை நாம் நன்கு அனுபவிப்போம். ஒரு பொருள் மீது ஆசை அதிகமா இருந்து அதை நம்ம அடைஞ்சோம்னா அந்த பொருளை நம்ம அனுபவிக்க மாட்டோம். ஒரு பொருள் மீது பற்று அதிகமாகி விட்டால் அந்த பொருளை நாம் நன்கு பயன்படுத்த மாட்டோம். இப்ப குழந்தைன்னு இருக்கு, பெற்றோர்கள் குழந்தை மீது பற்று வைக்கணும், பாசம் வைக்கணும். அப்படி பற்றும் பாசம் வச்சாதான் அந்த குழந்தைகளை பேணி பாதுகாப்பார்கள். எந்த பெற்றோர்கள் குழந்தைகள் மீது அந்த பற்று அதிகமாக வைக்கின்றார்களோ அப்பொழுது
அந்த குழந்தை தான் பாதிக்கப்படும். அந்த குழந்தைக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டார்கள், அந்த குழந்தையை அழித்து விடுவார்கள். அதனால இவங்களும் கடைசியில் அழிந்து விடுவார்கள். இப்போ ஒரு பொருள் மீது அதிக பற்று இருந்தால், அந்த பொருள் நம்மிடம் இருந்தால் அந்த பொருளை நாம் ஒழுங்கா ஹேண்டில் பண்ண மாட்டோம். அப்ப இந்த ரஜோகுணம் என்ன பண்ணும்னா, அதிக பற்றுடன் ஒரு பொருளை நாம பெற வச்சு அந்த பொருளுடன் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பதுவாக அந்த பொருளே துன்பத்திற்கு காரணமாகும். நமக்கு இது அதிசயமா தெரியும். எப்படி நான் அந்த பொருள் மீது ரொம்ப பற்று வச்சிருக்கிறேனே, ஆகவே அந்த பொருள் எனக்கு அதிக சுகத்தை கொடுக்குமேன்னு. சாத்விகமான ஆசை இருந்தா தான் அந்த பொருள் நமக்கு நன்மையை கொடுக்கும் விதத்துல நம்ம அந்த பொருளை ஹேண்டில் பண்ணுவோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகலாம், உறவுகளாகலாம், கணவன் மனைவி, தாய் தந்தை, அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகலாம். ஒரு பொருள் மேல ஓவர் பற்று வச்சிட்டோம்னா அந்த பொருள் நம்ம துயரப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். அல்லது ஒரு சைக்கிள் ஆகலாம், கார் ஆகலாம். அதுக்கு எவ்வளவு ரியாலிட்டியோ அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுக்கணுங்கிறது ஒன்று. ஆனால் அதுக்கு அதிக ரியாலிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வர்ற ஒவ்வொரு ஸ்க்ராட்சும் நம்ம தலையில் வர்ற ஸ்க்ராட்ச் மாதிரி ஆயிரும். காரணம் என்ன? நம்மால் அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியாது. அதனுடைய நிமித்தமா பயந்துட்டு தான் இருப்போம். ஒரு குழந்தை மீது அதிக பற்று வைத்தால் பிறகு குழந்தைக்கும் நல்லதல்ல, பெற்றோருக்கும் நல்லதல்ல. அதைத்தான் இங்க பகவான் ஸ்பிருகா என்ற சொல்லில் சொல்கின்றார், அதிக ஆசை. இனி வேறு சில பல குணங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொறாமை, கோபம், விக்ஷேபம், இது போன்ற ஆல் நெகட்டிவ் தாட்ஸ். பிறகு அடுத்து வருகின்ற அத்தியாயத்தில் பார்க்க போறோம், தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத்னு மனதில் இருக்கின்ற குணங்களை பகவான் பிரிப்பார், தன்மைகளை. அதில் இவைகளெல்லாம் தெய்வீகமான குணங்கள், இவைகளெல்லாம் அசுரத்தனமான குணங்கள்னு பிரிப்பார். இதில் அசுரத்தனமான குணங்கள் அனைத்தும் ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. இந்த அசுரத்தனமான குணங்கள் இது என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே சத்துவத்துல பார்த்தோமே, அதுக்கு ஆப்போசிட்டா பார்க்கணும். தன்னையும் ஹிம்சைப்படுத்தி மற்றவர்களையும் ஹிம்சைப்படுத்தும். இது இவர்களுடைய சாய்ஸ் இல்லாம இதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, யாராவது நம்மை ஹிம்சப்படுத்திட்டா நாம எப்படி பார்க்க வேண்டும்? அவன் என்னை துயரப்படுத்தவில்லை, அவனுக்குள் இருக்கின்ற ரஜோகுணம்தான் இவ்விதம் அவனை செயல்படுத்தி என்னை துயரப்படுத்தியது. அப்போ உண்மையிலேயே நம்ம யாருகிட்ட கோவிச்சுக்கணும்? ரஜோகுணத்தை கிட்ட தான் கோவிச்சுக்கணும். நம்ம அவங்கிட்ட கோவிச்சுக்கிறோம். காரணம் என்ன? இது அவனுடைய சாய்ஸ் இல்லாம நடக்கிறது. இப்படி உணர்ந்தால் அது சத்துவ குணம். நீ இப்படி எனக்கு இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தினா, அதற்கு மேல பவர்ஃபுல் வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னு சொன்னா இங்க ரஜசும் மீட் ஆயிக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதே ரஜஸ் நம்மிடம் இருந்தா நாமும் அதைத்தான் திரும்பி செய்வோம். இது போன்ற பல குணங்கள் எல்லாம் நம்மிடம் எப்பொழுது மேலோங்கி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ரஜஸ் வெளிப்பட்டுள்ளது. இனி அடுத்தது 13வது ஸ்லோகம், தமோ குணம். இதை புரிந்து கொள்வது மிக சுலபம். சத்துவத்துக்கும் ரஜஸுக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறதெல்லாம் தமோ குணம். அதனால பகவான் சொல்றார், அப்ரகாசக அப்பிரவருத்திகி. அப்ரகாசக அப்படிங்கிறது ஆப்போசிட் ஆஃப் சத்துவம். பிரகாசம் அப்படின்னா சரியா புரிஞ்சு கொள்வது. அப்பிரகாசகனா ஒன்னா புரிந்தே கொள்வதில்லை, அப்படி புரிஞ்சுட்டா தப்பா புரிஞ்சுக்கிறது. ஒன்னா அறிவு வராது, அப்படி அறிவு வந்தால் அதையும் தப்பா புரிஞ்சுக்கிறது. அப்பிரகாசக எல்லாத்தையுமே தவறாகவே புரிந்து கொள்ளுதல். அப்படி எப்பொழுதெல்லாம் நம்ம தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கிறோமோ அந்த பழி யாருக்கு போகுதுன்னா நமக்குள் இருக்கின்ற தமோ குணம்தான் நம்ம என்ன செய்ய வைக்குதுன்னா எல்லாத்தையும் தவறா புரிய வைக்கின்றது, அல்லது ஒண்ணுமே புரிய வைக்காமலும் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது ரஜோகுணம் என்ன பண்ணும்னா பிரவருத்தின்னு சொன்னார், நம்ம மோர் ஆக்டிவா வச்சிருக்கும், செயல்படுத்தி கொண்டே இருக்கும். தமோ குணம் ஜஸ்ட் ஆப்போசிட், அப்பிரவருத்திகி. அப்பிரகாசகனா சத்துவம் இல்லை, அப்பிரவருத்திகினா ரஜோகுணம் இல்லை. இவன் பிரவருத்திக்கவே மாட்டான். அதாவது இவனுக்கு கடமைகள் எவ்வளவோ முன்னாடி இருக்கும், இவனால எந்த கடமையிலும் ஈடுபட மாட்டான், கடமையை செய்ய மாட்டான். ஆனா இவர்களுக்கு மட்டும் அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல பொழுது போயிடும்.
பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கிற மாதிரி தோணும், நம்மளும் அப்படி இருக்க முடியலையேன்னு சொல்லி. ஆனால் இது எந்த விதத்திலும் இவர்களுக்கு நன்மையை தராது. இப்ப அப்பிரவிருத்திகி என்றால் இவனுடைய கடமையை இவன் செய்ய மாட்டான், அப்படியே செய்கிறான் என்றாலும் அரை மணி நேரத்துல செய்ய வேண்டியதை 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டு செய்வான். அதுலேயும் ஏதாவது ஒரு குறை இருக்கு, நம்ம போய் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப தமோ குணத்தில் இருப்பவர்கள் ஒழுங்காக எந்த செயலையும் மேற்கொள்ள மாட்டார்கள், பூர்த்தி செய்ய மாட்டார்கள். ஒன்னு ஆரம்பிச்சா அதை முடிக்கணும், ஆரம்பிப்பார்கள் முடிக்க மாட்டார்கள். பிறகு அதிக காலம் செய்தல் போன்றவைகள். அப்பிரகாசக அப்பிரவிருத்திகி பிரமாதக மோகம் ஏவச்ச. பிரமாதக ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கவனக்குறைவு, கேர்லெஸ்னஸ், எதையுமே கவனத்துடன் பார்ப்பதில்லை, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறது, இது பிரமாதக. மோகக என்றால் தலைகீழாக புரிந்து கொள்ளுதல், இது ஒரு பொருள். இனி ஒரு பொருள் எந்த பொருளுக்கு எவ்வளவு மதிப்போ அந்த பொருளுக்கு அதுக்கு மேல வேல்யூ கொடுக்கிறது. அதுக்கு எவ்வளவுதான் மதிப்புன்னு அவ்வளவுதான் கொடுக்கணும், அதை விட 10 மடங்கு மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அது மோகம். இந்த ஆன்டிக் வேல்யூன்னு சொல்லி பழைய கடிகாரத்தை லட்சம் கொடுத்து வாங்குவார்கள். இதெல்லாம் என்னன்னா இது ஒரு விதமான மோகம். இப்படி மோகம் என்றால் ஓவர் வேல்யூ. தமசி ஏதானி ஜாயந்தே விவ்ருத்தே குரு நந்தன. ஹே அர்ஜுனா, தமோ குணம் மேலோங்கினால் இவைகளெல்லாம் வெளிப்படும். இங்க நம்ம மற்றதையெல்லாம் சேர்த்திக்கணும். மற்றவைகள் என்னன்னா அல்பம், பிறகு ஜடத்தன்மை, சோம்பலாக இருத்தல், அதிகமாக உறங்குதல். இந்த உறங்குதல்ங்கிறது கூட ஒரு பிராக்டிஸ் தான். நம்ம அதிகமாக உறங்கி ஒரு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருப்போம், அந்த பழக்கத்திலேயே உறங்கிக் கொண்டே இருத்தல், புத்திக்கு வேலை கொடுக்காமல் இருத்தல். புத்தி ஷார்ப்பா இருக்கணும்னா அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தா தான். அதே போல புலன்கள் எல்லாம், கைகால்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதை பயன்படுத்தணும். இவர்கள் எந்த புலன்களையும் இந்திரியங்களையும் பயன்படுத்தாமல், எந்த விதமான ஆரோக்கியமும் இல்லாமல், சில உடலை பார்த்தா தெரியாது, பிஹேவியர்ல தான் தெரியும். இப்படியெல்லாம் இருந்தால் அது தமோ குணத்தின் வெளிப்பாடு. இந்த டாபிக்கை நம்ம பிரித்து பார்த்தாலும் ஒன்றில் ஒன்று கலந்திருக்கு. குணத்தினுடைய லட்சணம், குணத்தினுடைய ஆதிக்கியம், லிங்கம், இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்துள்ளது. இப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடம் வெளிப்பட்டால் இப்படிப்பட்ட குணங்கள் காரணம், இப்படிப்பட்ட தன்மை வெளிப்பட்டால் இப்படிப்பட்ட குணம் காரணம் சொல்லி இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் அடையாளங்களை காட்டி கொடுத்துள்ளார். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ணியிருக்கார். இது போல நம்மளே சுலபமா கண்டு கொள்ளலாம். இப்ப நான் எந்த நிலையில் இருக்கின்றேன். நம்ம சுருக்கமா பார்த்தோம் ஒரே ஒரு கருத்து, அளவா பண்ணுனா சத்துவம், அதிகமா பண்ணுனா ரஜஸ், குறைவாக செய்தால் தமஸ். இது ஒன்றே போதும், முக்கால்வாசி கண்டுபிடிச்சிடலாம். பிறகு அடுத்தது ஹிம்சை. நம்மையே நம்ம ஹிம்சப்படுத்தாம இருந்தா சத்துவம், நம்மையும் மற்றவங்களை ஹிம்சைப்படுத்துகின்ற உணர்வுகள் திங்கிங் வந்தா ரஜஸ். பிறகு இவன் தன்னையும் ஹிம்சப்படுத்த மாட்டான், யாரையும் ஹிம்சப்படுத்த மாட்டான், வெறும் ஒரு ஜடத்தை போல் இருந்தால் அது தமோ குணம் என்று லிங்கத்தை பகவான் அறிமுகப்படுத்தினார். இனி நம்முடைய அடுத்த தலைப்பு பரலோக கதிகி, 6வது தலைப்பு. பரலோக கதிகி. பரலோக கதி என்றால் ஒருவன் ஒரு விதமான குண பிரதானமாக, அதாவது மேக்சிமம் சத்துவ குணத்திலேயே இருந்து இறந்து விடுகின்றான். ஒருத்தன் வாழ்நாள் முழுவதும் அதிக காலம் ரஜோகுணத்தினுடைய தூண்டுதலிலேயே இருந்து இறந்து விடுகின்றான். ஒருவன் தமோ குணத்தின் தூண்டுதலில் இருந்து இறந்து விடுகின்றான். இந்த குணம் இறந்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும், அதுதான் அடுத்த டாபிக். பரலோக கதிகி. இருக்கும் போதே என்ன நிலையை கொடுக்கும்ங்கிறது இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது. மீண்டும் பகவான் சொல்லுவார். அது நம்முடைய 7வது தலைப்பு. 6வது தலைப்பு பரலோக கதிகி. இப்ப சத்துவத்திலேயே இருந்து உடலை விட்டால் அவனுக்கு என்ன கதி,
ரஜஸிலிருந்து உடலை விட்டால் என்ன கதி, தமசிலிருந்து உடலை விட்டால் என்ன கதி? இதுல பகவான் என்ன சொல்கின்றார்? சத்துவத்திலிருந்து உடலை விட்டால், இவன் சத்துவ குணத்திலேயே இருந்து உடலை விட்டா இவனுக்கு என்ன கதி என்றால், இந்த மூன்றையும் புரிந்து கொள்வது மிக சுலபம். பகவானுடைய இங்க கருத்து என்னவென்றால், இவன் எந்த குணத்தின் வாசனையில இருந்து இறக்கின்றானோ அடுத்த ஜென்மத்திலும் அந்த குணத்தை அனுபவிக்கின்ற சூழ்நிலையில் பிறப்பான். இது சாமான்யமான பதில். இவன் சத்துவத்திலிருந்து இறந்தான்னா இவனுக்கு கிடைக்கின்ற உலகம், சூழ்நிலைகள் இந்த சத்துவத்தை மேலும் அனுபவிக்கும் சூழ்நிலையா அமையும். இவன் ரஜோகுணத்திலிருந்து இறந்தால் இவன் பிறக்கின்ற பிறப்பு எப்படி இருக்கும்னா, மீண்டும் ரஜோகுணத்தையே வெளிப்படுத்துகின்ற சூழ்நிலையில் பிறப்பான். இவன் தமோ குணத்துல இருந்து இறந்தால் மரம் செடி போன்ற மீண்டும் அந்த தமோ குணத்தையே அனுபவிக்கின்ற சூழ்நிலையில் பிறப்பான். காரணம் என்ன? இவனுடைய வாசனை முடிவடையவில்லை, அல்லது அந்தந்த குணங்கள் அவனுக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுத்து இறந்ததற்கு பிறகு இவனுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்படும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். யதா சத்வே பிரவருத்தேது பிரளயம் யாதி தேகபிருத். 14வது ஸ்லோகத்தில் ததா உத்தமவிதான் லோகான் அமலான் பிரதிபத்யதே. யதா சத்வே பிரவருத்தே, சத்துவமானது மேலோங்கி இருக்கின்ற விதத்தில் இவன் வாழ்ந்து கொண்டு பிரளயம் யாதி தேகபிருத். தேகபிருத்னா இந்த ஜீவன், பிரளயம்னா மரணம், மரணத்தை அடைகின்றான் என்றால் உத்தமர்களுக்குரிய உத்தமமான லோகத்தை அவன் அடைகின்றான். அந்த லோகம் மனித லோகமா இருந்தா மீண்டும் சத்துவத்தையே அனுபவிக்கின்ற சூழ்நிலையில் பிறப்பான், அல்லது வேறு ஒரு லோகம் சாத்விகமான உலகத்தை அவன் அடைகின்றான். பிறகு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார், ரஜோகுணத்தில் பிறப்பவர்கள் அந்த குணத்தை மீண்டும் அனுபவிக்கும் உலகத்தில் பிறப்பார்கள். தமோ குணத்தில் இருப்பவர்கள் மரம் செடி போன்ற ஜென்மத்தை எடுப்பார்கள் என்று கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் நாம் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.